அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 4/2024 நம்ம குரூப் 1க்கான எக்ஸாம் வந்து எல்லாருமே எழுதிருப்பீங்க. ஸோ என்ன இம்பார்ட்டன்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கான நமக்கு ரேங்க், அதாவது லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா? மெயின் எக்ஸாமுக்கு வந்து நாங்கள் யார் யாரை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டை வந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போதான் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கூடிய விரைவிலே நமக்கு வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போனீங்க அப்படின்னாலேயும் நமக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து நமக்கு வந்து இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட்ல போனோம் அப்படின்னா லேட்டஸ்ட் ரிசல்ட்டுக்குள்ள போய் நம்ம கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீஸ் பாத்தீங்களா, நமக்கு இந்த 2/9/2024 இதுல வந்து இந்த லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ மாணவர்கள் எல்லாருமே எடுத்து பாத்துக்குங்க. உங்களுடைய பதிவு எண் வந்து இருக்கா அப்படின்னு பாத்துக்குங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வச்சிருக்கோம். ஸோ தேவையான மாணவர்கள் உங்க நம்பர் இருக்கா அப்படின்னு பாத்துக்குங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறவங்க, சரிங்களா, சப்ஜெக்ட் ஓரியன்டா வந்து ஒரு நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு மெயின் எக்ஸாம் வந்து ரொம்ப சிம்பிளாகவே வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஓகே, நமக்கு அடுத்து 14ஆம் தேதி வந்து கூடிய விரைவில் குரூப் 2 எக்ஸாமும் வரப்போகுது. ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து கீழே இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்துட்டு உங்கள் நம்பர் இருக்கா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய வெற்றிக்காக எங்களுக்கு கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.